ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீரே என்ற நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பெத்தேல் ரிவைவல் இன்டர்நேஷனல் சர்ச் தமிழ் சர்ச் மூலமாக லிவர்பூல் பிரான்ச் மூலமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை துதித்து நம்மை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இந்த நாளிலே நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபையினால இன்னைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆமென். நாம் பிழைத்திருப்பது அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் குடித்தவர் அப்படியே நாங்கள் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து எல்லா வாயிலும் திறந்த 2 நிமிஷம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக, ராஜா நீங்க ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் காட்டி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள், சத்துருடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே அவை எல்லாம் செயலிழந்து போகும்படி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் பெருக நாங்கள் சிறுக. தேவனே, இந்த நாளில் வேறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க மகிமைப்பட போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய நாசனை கொண்டு நீங்க பேச போகிற கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுகிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா வாயில திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். லிஹந்தர பதுர பௌஷெத்த ரிகதன மௌனகரல. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கே 2-3 பேருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறோமோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே, மத்தியில இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலோ வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரண்டு போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலோ வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் வழி திறக்கும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. திங்கத்தின் கேள்வியிலும் சிறைச்சாலை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் தங்குகிறாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் தங்குகிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, கரங்களை தட்டி பாடுவோம். Hallelujah, Hallelujah, Yahweh, Hallelujah.
Hallelujah, Yahweh, Hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அவருடைய நாமத்துக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாவே, நீர் ஒருவரே பெரியவர். எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. கரங்களை பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. எரியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீ அழைத்தீரையா. எரியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீ அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நாம் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நாம் சென்ற போது, இதை தேடி என் பின்னே வந்தீரையா. இதை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான்
மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. நீரென்னே வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காப்பீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. எலிவேதரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எலிவேதரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, இருளென்னை சூழ்ந்த நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. எலிவேதரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எலிவேதரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. அல்லேலூயா. அவர் மறவாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் மறவாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. எங்கள் மீது அவர் அன்பு
கூர்ந்த ஒரு நல்ல ஒரு தெய்வம். அல்லேலூயா. நமக்காக யாவையும் சிலுவையில செய்து முடித்து வெற்றி சிறக்க பண்ணின ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எனக்காக உனக்காக மரணத்தை சிலுவையில ருசி பார்த்த ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய என் அப்பன் இயேசு ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்த 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 பரலோகம் மகிமைப்படுகிறதற்காக, தேவ தூதர்கள் மகிமைப்படுகிறதற்காக, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று ஓடி சுற்றி பாடி குதிக்கிற அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படி நாங்கள் அமர்ந்த வண்ணமாய் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தப்போம். அல்லேலூயா. Thank you Lord. சோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆமென். அவருடைய நாமத்தினால நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அது அப்படியே நமக்கு கொடுக்கப்படும். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பாடி மகிழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உயர்நீக்கும் அருள்வரே, என் துதிக்கு பாத்திரரே. உயர்நீக்கும் அருள்வரே, என் துதிக்கு பாத்திரரே. பெருநெல்லம் நீந்தாரையா, என் பிரியமும் நீந்தாரையா. பெருநெல்லம் நீந்தாரையா, என் பிரியமும் நீந்தாரையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் பாவங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் பாவங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில்
இரக்கத்தால் என்னை இனிவாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரக்கத்தால் என்னை இனிவாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ச்சி கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ச்சி கொண்டாடுவோம். பக்தி மகிழ்நீரே ஆவியின் இரக்கத்திலே. பக்தி மகிழ்நீரே ஆறுதல் மலை நீரே. இக்கத்தின் துணை நீரே இருளே வெளிச்சம் நீரே. இக்கத்தின் துணை நீரே இருளே வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் சமூகத்தில் பாடி மகிழ்ச்சி கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ச்சி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரை பார்க்கிற உம்மை உயர்த்துகிறோம். எங்க ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாவே நீ செய்த நன்மைகள் ஏராளம். எங்களுக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவரிடத்துல வந்தவங்க ஒரு நாள் வெறுமையா போனது சரித்திரமே இல்லை. ஆமென். 3 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து 5000 பேருக்கு மேலான புருஷர்கள் மற்றும் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஒரு திரளான கூட்டங்கள் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. 3 நாளைக்கு பிறகு ஆண்டவர் சீஷர்கள் சொன்னா, இவங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரா, என் பிள்ளைங்க 3 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து அவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. சாப்பிடாம அவங்கள வழியிலே அனுப்பிச்சா போகிற வழியில சோர்ந்து போயிருவாங்க என்று சொல்லி, உங்களிடத்துல என்ன இருக்கு என்று சொல்லி கர்த்தர் அங்கே மீனை அப்பத்தை எடுத்து அவர் அற்புதம் செய்து திருப்தியாக்கி அவர் அனுப்பின ஒரு தகப்பன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையோடு வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கத்துல வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். ஆமென். அவர் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன். ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன். அவர் நெருக்கடியில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, எந்த நெருக்கடியில இருந்தாலும் சொல்லுங்களேன், உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை மனுஷனுக்கு வாக்கு கொடுத்து வாக்கு மாறலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் நெருக்கடியில உதவி செய்கிற கர்த்தர் அவர். ஆமென் ஆமென். நல்லா இருக்கும் போது எல்லாரும் உதவி செய்வாங்க, ஆனா நெருக்கடியில மனுஷன் உதவி செய்ய மாட்டான், கர்த்தர் மாத்திரம் தான் உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே.
துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், கைவிடார், கைவிடார். இயேசு கைவிடார். பாதுகாப்பார் இருக்கையில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் இருக்கையில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். துதிபலி அனுப்பைவே பிரியமாக ஏற்றுக்கொண்டார். துதிபலி அனுப்பைவே பிரியமாக ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த கிரியைகளை மரமாய் நினைக்கின்றார். கிரியைகளை மரமாய் நினைக்கின்றார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் இருக்கையில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் இருக்கையில் பதில் தருவார் ஆபத்திலே. இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். உன் இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் இருக்கையில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் இருக்கையில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியை கொண்டாடுவோம். நம் தேவன் நாமத்தினால் கொடியை கொண்டாடுவோம். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பின் இருக்கையில் பரிசுத்தீரே ஆபத்திலே. பாதுகாப்பின் இருக்கையில் பரிசுத்தீரே ஆபத்திலே. துணையாய் வந்தீர், உதவி செய்தீர். துணையாய் வந்தீர், உதவி செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. துதிபலி அனுப்பைவே பிரியமாக ஏற்றுக்கொண்டீர். துதிபலி அனுப்பைவே பிரியமாக ஏற்றுக்கொண்டீர். நாம் செய்த கிரியைகளை மரமாக நினைக்கின்றீர். நாம் செய்த கிரியைகளை மரமாக நினைக்கின்றீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாத்தீர் இருக்கையில் ஆபத்திலே. பாதுகாத்தீர் இருக்கையில் பரிசுத்தீரே ஆபத்திலே. துணையாய் வந்தீர், உதவி செய்தீர்.
கிருபையாய் வந்தீர், உதவி செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை நெருக்கடியில பாதுகாத்த ஒரு தெய்வம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நெருக்கடி வந்து கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நெருக்கடி வராத ஆட்கள் கையை உயர்த்துங்க. எனக்கு நெருக்கடியே வரலங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. நம்ம நெருக்கடியில அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே அருமையான சிஸ்டர் நீரு சிஸ்டர் அவங்க தங்கியிருந்த பிளாட்ல அவங்களுக்கு ஜீவனுக்கே என்ன சொல்றது, அவங்களே மற்ற ஒரு பிரிட்டிஷார் வந்து அவங்க கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு வந்துட்டாப்ல. மென்டலியா ரிட்டார்டாக இருந்த அந்த நபர். ஆனால் கர்த்தர் அவங்க ஜீவனை பாதுகாத்தார். ஆமென். அவங்க இந்த நாளிலே கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்டை கொடுத்து கென்சிங்டன்ல அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களில் செபித்தோம், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பக்தர் பாஸ்கர் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவர் உம்மண்டை வருவார்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போகிறோம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக முடிந்தவங்க அப்படியே எழுந்திருக்கலாம், முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு சில காரியங்களுக்காக நம்ம செபித்து அடுத்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாங்கள் செபிக்க போகிறோம். சங்கீதம் 78 அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:4 அங்க பார்க்கிறோம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, we will not hide them from their descendants. We will tell the next generation the praiseworthy deed of the Lord, His power and the wonder He has done. Hallelujah, hallelujah. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இது பெற்றோருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த நாமத்தை, அவருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை, அவரை துதிக்கும் துதியை, அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லத்தக்கதாக அந்த ஞானம் இந்த கடைசி நாட்களிலே உண்டாக வேண்டும். பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கத்தக்கதாக எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படுத்தி இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. கடைசி கால சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பின்வரும் சந்ததிகளுக்கு உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற பெற்றோர்களாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக, எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக, தேவனுடைய வல்லமையை விளங்கப்படத்தக்கதாக, கர்த்தரை குறித்த அறிவு, தேவனை துதிக்கிற துதி, அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த அற்புதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு மறவாதபடிக்கு விவரித்து சொல்லத்தக்கதாக, அதை எடுத்து சொல்லத்தக்கதாக இந்த கடைசி கால சந்ததிகளுக்கு சொல்ல கர்த்தர் எங்கள் மேல் ஒரு கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, பெற்றோர்கள் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்துக்கு அடிமைப்படாதபடிக்கு, ஆண்டவரே பிசாசுக்கு அடிமையாகாதபடிக்கு, மாம்சத்துக்கு அடிமையாகாதபடிக்கு, ஆண்டவரே டெக்னாலஜிகளுக்கு அடிமையாகாதபடிக்கு, கர்த்தருக்கு அடிமைகளாக நீதியின் விருட்சங்களாய் காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய கரங்களால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வாலிபர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. அந்த பிள்ளைகள் தேவனை வருவார்களாக, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வார்களாக. கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின்படி பின்வரும் சந்ததிகள் காக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் காக்கப்படுவார்களாக. இயேசுவின் திரு இரத்தத்தை எங்கள் பிள்ளைகள் மேல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக ஒரு ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம், the spirit of the Lord will rest on him, the spirit of the wisdom and of understanding, the spirit of the counsel and of the might, the spirit of the knowledge and the fear of the Lord. Hallelujah. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்க எல்லாரும் இதற்காக நீங்க தாகத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். whoever shall ask, the spirit of the Lord rest upon them. The Lord will rest upon you in your young age, in your teenage, wherever you go, the spirit of the Lord will be with you. He will give you the wisdom, he will give you the understanding, he will give you the counseling, he will be the Lord of your God. ஆமென். எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தின் பிரகாரம் ஏன் வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம் என்றால் அதில்தான் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே வாக்கடங்கா பெருமூச்சுகளோடு நம்மை வேண்டி நம்மை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் அவருடைய வசனத்தின் பிரகாரம் தேவ சித்தத்தின் பிரகாரம் நம்ம ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசாயா 11:2 ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல, எங்கள் மேல ஆண்டவரே அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். தேவ ஞானம் எங்களுக்கு வேணும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஞானம் சபைக்கு வேணும். கர்த்தருடைய ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேணும். ஆண்டவரே, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் எங்கள் மேல தங்கும்படியாக, நிரந்தரமாய் தங்கும்படியாக ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர், பலனை கொடுக்கிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே அளவில்லாமல் ஆண்டவரே சபைகளிலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கடைசி கால சந்ததிகள் மேல ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பின்மாறி மலை ஊற்றப்படுவதாக, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே சபையில ஊற்றப்படுவதாக. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அந்த ஞானத்தை உணர்வை கொடுக்கிற ஆவியானவர் நீங்க தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை வஞ்சிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஜனங்கள் தேவ வசனத்தினாலே அவர்கள் உணர்வடையட்டும், பாவ உணர்வு அடையட்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தர் எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை நீதியின் பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, தேவனுக்கு பயப்படுகிற பாதையிலே நாங்கள் நடக்கத்தக்கதாய் பரலோகத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுக்கிரகம் செய்வீராக. அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல ஒரு ஜெப குறிப்பு. ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனத்திலையும் ஜெப குறிப்பு இருக்குது. ஒவ்வொரு வசனத்திலையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஜெப குறிப்பை ஆவியானவர் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதன் மூலமாக ஜெபத்துல அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிற பொழுது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். அவருடைய வருகை மிக மிக சமீபம். சமீப நாட்களிலே
போன வாரம் கர்த்தர் ஆண்டவருடைய வருகை குறித்த ஆண்டவர் சொப்பனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அப்படி இல்லாதபடிக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இராதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தமாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா சத்தத்தை உயர்த்தி, தேவனே ஆண்டவரே இந்த லிவர்பூல் பட்டணத்துல ஆண்டவரே இன்னும் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, மீதியான ஜனங்கள் இருக்கிறாங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சிப்பீராக. இரத்தம் ஆண்டவரே அவர்களை ரட்சிக்கும்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் அவர்களை ரட்சிப்பீராக. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவி மந்தமாகவில்லை. கர்த்தர் இந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. இந்த லிவர்பூல் பட்டணத்தில் ஆண்டவரே அநேகர் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, குடியில அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள், போதை வஸ்துக்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள், விபச்சார வேசித்தனத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே தகப்பனே நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள். கர்த்தர் இந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே மரித்த பிறகு ஒரு ஜீவனுள்ள நித்திய வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே லிவர்பூல் முதல் லண்டன் வரையிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மான்செஸ்டர்ல ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே வழி வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே நீங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற அந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கடைசியா ஒரு ஜெபத்துக்காய் ஜெபிப்போம். 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கிறோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம ஜெபித்தோம். அதுக்கு கீழே அடுத்த வசனத்தில் நீங்க வார்த்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக, ராயல் ஃபேமிலிக்காக ஜெபிக்கணும். இந்த லிவர்பூல் பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற அதிகாரிகள், நீங்க இருக்கிற இடங்கள்ல இருக்கிற மேல் அதிகாரிகளுக்காக, ஸ்கூல்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல மற்றும் எந்தெந்த இடத்துல மேல் அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர்களுக்காகவும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறபடினாலே அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். எல்லா மனுஷரும் ஏனென்றால் எல்லா மனுஷருக்கும் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் நித்தியத்தை இழந்து விடுவார்கள். ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே எல்லா ஒரு விஷயம் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? எல்லா வாயில திறந்து ஜெபிப்போம். தகப்பனே உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேலைக்காய் சோதரோம், ராஜாக்களுக்காய் ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ்க்காக, எம்பிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கவுன்சில்ல இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அந்த அதிகாரிகள் முரட்டாட்டம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அதிகாரிகளை கர்த்தர் ரட்சிப்பீராக, கர்த்தர் ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமம் அவர்களுக்கு அறிவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமம் அவர்களுக்கு பிரகடனப்படுத்தப்படட்டும். இயேசுவை அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ராஜாக்களை ரட்சிப்பீராக, அதிகாரிகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜாக்கள் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு அவர்கள் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ராஜாக்கள் சபையை தேடி வருவார்களாக.
அதிகாரிகள் சபையை தேடி வருவார்களாக. தேவனை கர்த்தரை தேடி வருவார்களாக. அவங்களுடைய ஆத்துமா மீட்கப்படத்தக்கதாக, அவங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே பெரிய அதிகாரிகள், டாக்டர்ஸ், ஆண்டவரே இன்ஜினியர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் இவர்கள் எல்லாம் சபைக்கு நீங்க அழைத்துக் கொண்டு வருவீரப்பா. இவர்களை நீங்க அழைத்துக் கொண்டு வருவீராக. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான எங்களை தெரிந்தெடுத்தீரே. ஞானவான்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. அவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை இந்த தேசத்தில் நீங்க கொண்டு வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இச்செபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து அடுத்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். நீரு சிஸ்டர் அவங்க டிரைவிங்காக அவங்க நாளைக்கு எக்ஸாம் போறாங்க, தியரி எக்ஸாமுக்காக போறாங்க. அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அடுத்ததாக பிரதர் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும். அவங்களிடத்திலிருந்து மற்ற ஒரு நபர் பைசாவை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அது திரும்ப அவங்க கொடுக்கணும். ஆகவே அது ஏற்ற வேலையில கர்த்தர் தர வேண்டும். அந்த 2 காரியங்களுக்காக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவர். நாளை தினத்திலும் அந்த டிரைவிங் லைசன்ஸ் காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தியரி எக்ஸாமை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர் அந்த இடத்துல எல்லா பயங்களை கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல நீங்க ஜெயம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நிர்மூலமாய் போகட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் சாட்சியாய் நிலைநிறுத்துகிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே நீர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யார் கடன் வாங்கி போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி வந்து அந்த காசை திரும்பி கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மனிதனோடு கர்த்தர் நீர் பேசுவீராக, கர்த்தர் நீர் பேசுவீராக. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அந்த மனிதனுடைய இருதயத்தில் பேசுவீராக. கர்த்தர் அந்த மனிதனை ஏறி எழுப்புவீராக. அந்த பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இது மனுஷனால் கூடாதது, தெய்வத்தினால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படியே நீங்க செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. உடைய பிள்ளைகள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் உயர்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அப்படியே கர்த்தரை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபித்து அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்க. உடைய அன்பு தாசன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை நீங்க கொடுங்கப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த நாளில் உடைய அன்பு தாசன் மூலமாய் நீர் எங்களோடு பேச போகிற ஒவ்வொரு கிருபை பொருந்தின வார்த்தைகள் அதைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்துகிற அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவே, எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளில் கூட இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாக பெத்தேல் இன்டர்நேஷனல் ரிவைவல் சர்ச் தமிழ் சர்ச் லிவர்பூல்ல நடந்து கொண்டிருக்கிறது. சென்ட் டேவிட் சர்ச்ல ஒருவேளை நீங்கள் இந்த லிவர்பூல்ல எங்கேயாவது நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஆலயம் எங்கேயும் இல்லாமல் எங்கேயும் போகாதவர்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இந்த இடத்துல நீங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியில அருமையான பாஸ்டர் சசி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு எங்கள் மத்தியில வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஒரு விஷயம் கரங்களை தட்டி அவங்க வரவேற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராக. I greet each every one of them in the matchless name of our Lord Jesus Christ, and God will do great things in your life. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. Amen. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His grace is sufficient for every day. ஹalleluya. போன வாரங்களிலே நாங்கள் மென்சஸ் பகுதியிலே தியானித்தோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். Last week we meditated in the Manchester church, and God has given us the promise. யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். On Joel 2:21 it says, the Bible tells that the nation shall not be fear, and the Lord will do great things in your life. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். God is greater thing. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். God will do greater things in your life. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறபடியால் அவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை உங்களுடைய கண்கள் காணும். God is the greater mighty God, who believes in him, God will do greater things in their life. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்கிறீங்க? The Lord's name shall be glorified, and how many of you believe that God's presence is in this place? அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ள தேவன். 2-3 பேர் அவருடைய நாமத்திலே எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன். He is truthful for his promises, and whoever gathered in his name, 1 or 2 people gathered in his name, and God thought, I am in the midst of the place. ஆண்டவர் இந்த இடத்திலே உயிருள்ளவராய் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார். And God is being living as a living God in your heart. எத்தனை பேர் இருதயத்திலே தட்டி சொல்ல முடியும், எனக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார்? How many of you tell and keep in your heart, keep your hands in your heart and tell that the எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு எனக்குள்ளே உயிருள்ளவராய் இருக்கிறார். The Lord who died and resurrected, who lives among us in our heart. திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 63ஆம் அதிகாரம். You can turn to your Bible and Isaiah 63, 16வது வசனம். verse 16 you can read. ஏசாயா தீர்க்கதரிசி 63ஆம் அதிகாரம் 16வது வசனம். We turn to Isaiah 63 and verse 15. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்குள்ளே நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். Isaiah 63 verse 15. 16. 16. Isaiah 63 verse 16, and he says this, but you are our father, thou Abraham does not know us, or Israel acknowledges us. You, O Lord, our Father, our Redeemer, from of old is your name. Hallelujah. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the Lord of Jesus. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பாருங்க, அவர் சொல்றார்கள், தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். And you can see the Israelite people, he tells that the Lord who is our God. இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். We need to be obedient to the God our Father. Hallelujah. Hallelujah. வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We need to be obedient to the Lord our God. அதே போல எங்களுக்கு தந்த பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Also we need to be obedient to the children of God. Children need to obey to their parents. அதே போல சபை விசுவாசிகள் தேவ ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Also the believers need to be obedient to the pastors and for the elders. மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க The வேண்டும். wife should be obedient to the husband. இந்த நாளிலே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்ற தலையங்கத்தின் கீழே சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள Today போகிறோம். I am going to teach on the topic that what are the things we need to be obedience to the God the Father. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பாருங்க, இந்த ஈஸ்டர் காலம் ஆண்டவர் எங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த நாட்கள். And during the Easter times we can see that, and God has came to this world and he died on the cross and he resurrected on the third day.
நாங்கள் டிசம்பர் மாதத்தில் அவருடைய பிறப்பை குறித்து கொண்டாடுகிறோம். We've been celebrating the Christmas during the month of the December of the birth of the child, birth of Christ. இந்த ஏப்ரல் மாசத்திலே அவருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதே வேளையில் அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். During the month of April, we've been remembering the death of the Christ, and also we've been remembering the resurrection of Jesus Christ. இந்த 2 நாட்களிலே வந்து அநேக 40 நாட்கள் உபவாசம் இருப்பார்கள். தேவனுடைய முகத்தை தேடி அநேக நேரங்கள் மத்தியான கணக்காக காத்திருப்பார்கள். During the Lent days, as we know, a lot of people, they take the 40 days, during the Lent days, they take fasting prayers and they take a lot of resolution to seek the face of the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா உதாரணமா எக்ஸாம்பிளா அவர்தான் இருக்கிறார். For everything, the example, the good example is our Lord Jesus Christ alone. அவர் பிதாவானுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே மனிதனாய் என்னை போல உங்களை போல அவர் பூமியிலே வந்தார். And he, the Lord our God, he is the example for the obedience for his father, because he obeyed for his father and he came to the earth as a savior. யோவான் சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொல்லி எடுத்து நீங்கள் ஒரு வாசிங்க. If you turn to the John chapter 6 verse 38, you can read John chapter 6 verse 38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். From I have come down from heaven not to do my will but to do the will of him who sent me. ஹalleluya, hallelujah. என்ன நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் செய்தாலும் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டும். Whatever we do in our life, we need to be make sure that we do according to the will of God. ஹalleluya, hallelujah. இந்த நாட்களிலே நாங்கள் பரமபிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அந்த காரியம் அல்ல, இந்த பூமிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதி நாம் கற்றுக்கொள்ள போறோம். And we are going to see today, when we obey to the Father God, and also we see today about the obedience of the children to the parents, what are the blessings we are going to receive. ஒரு தகப்பன், வேதத்தில் ஒரு தகப்பன் மகனை பார்த்து சொல்லுகிறார், மகனே என்னுடைய கழுதைகள் தொலைந்து போய்விட்டது, என்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு நீ கழுதையை தேட புறப்பட்டு போ. And you can see one of the incidents in the Bible. You can see the father was telling to the son that one of the donkeys been lost, and he tell his servant to go and find out the donkey with one of the servants. கிட்டத்தட்ட அந்த மகனுக்கு 30 வயதுகள் நிரம்பின மகன். He may be 30 years old, the son. உடனே அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கழுதைகளை தேட புறப்பட்டு போகிறான். Immediately the son obeyed to the father. He went to search for the donkey. ஹalleluya, hallelujah. தாயையும் தகப்பனை கனம் பண்ணும்போது இந்த பூமியிலே நீடித்த ஆயுளோடு வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராம். When we obey to the mother and father in this world, and God will extend your lifespan to live longer. வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. You being young people have been staying here. நீங்க உங்களுடைய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியும் போது வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். When you obey to your father and mother in this earth, through the Father God, you will receive the blessings what is belong to you. ஒருவேளை உங்களுக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் மரணம் அடைந்திருக்கலாம், ஆனால் வயது சென்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். You may be sometimes, some people they may have father, some people they don't have father, some people they don't have mother, but make sure that you honor your father and mother even though they gone aged. இந்த காலங்களில் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இளம் சமுதாயம், அதுவும் இந்த யூரோப்பா தேசங்கள் எடுத்து பார்க்க அநேகர் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாது குறைந்து கொண்டே போகிறது. And you can see in these days, in the end times, you can see particularly in the European countries, you can see lot of children, young people, they being disobedient to the parents nowadays. நன்மை ஏர்லியா போய் தூங்கன்னு சொல்லினால் ஏன் ஏர்லியா தூங்கணும் மனுஷனு கேள்வி கேட்பாங்க. If they tell you, if they tell the children go to the bed earlier, then they will ask why I need to go to bed earlier to sleep.
அநேக காரியங்களை பார்த்தோம்னு சொன்னால் வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது குறைந்து கொண்டே கம்மியாய் போய்கொண்டே இருக்கிறது. In these days you can see a lot of young people, they have been disobedient to the parents, they have been increasing in these days. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இராமல் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருங்கள். And for I am telling you, for children of God, you need to obey to your parents in these days. சபையிலே ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Obey to your pastors in the church. அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். It will bring a greater blessing in your life. எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல். If you turn to 1 Samuel 9வது அதிகாரம். on chapter 9, 1 Samuel chapter 9. 3வது வசனத்தை ஒருவர் ரீட் பண்ணுங்க. And verse 3, 1 Samuel chapter 9 verse 3. சவுலின் தகப்பனாகிய கிசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. அவருக்கு பேர் என்ன? சவுலுடைய தகப்பனுக்கு என்ன பேர்? கிசுடைய. கீஷ். ஒரு சாப்பிடுறதுங்க தெரியுமா? கீஷ்ன்ற ஒரு சாப்பாடு இருக்கு. You can know that Samuel and the Saul father's name was called Kish. கீஷ் வந்து என்ன சொல்றார்? தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சலீம் நாட்டை கடந்தார்கள். ஹalleluya. அப்படியே வாசித்து கொண்டு போகலாம் தேவனுடைய பிள்ளைகளே. உடனே இந்த கீஷ் சவுலுடைய தகப்பன் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கழுதைகளை தேட புறப்பட்டு போகிறான். You can see Saul's son Kish. Immediately he obeyed the father and he went to search the donkey. அவன் தகப்பனுக்கு ஆலோசனை சொல்லல. எங்கள்ட்ட தான் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். வேலைக்காரரை அனுப்பிவிடுங்கள். நான் ஏன் போக வேண்டும்? ஒரு காரியமும் தகப்பனை பார்த்து பேசவில்லை. He didn't give any counseling to the father and like telling that we have lot of servants, why don't you send to the servant? But he didn't give any counseling for the father. He just obeyed to the father's word and he went to search of the donkey. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பன் அல்லது உங்களுடைய தாய் ஒரு காரியத்தை சொன்னால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. உடனே கீழ்ப்படிய வேண்டும். When your father, when your mother, when they tell you something to you, you need to remember that there is something good for you. They are giving counseling, so you need to obey for that. அவர்கள் போறார்கள். சவுலும் அவருடைய வேலைக்காரரும் போறார்கள். போய் கழுதையை தேடுகிறார்கள். ஆனால் அந்த கழுதையை அவர்கள் காணவில்லை. And they but obeyed to the parents, Saul's son and his servant. They went to search the donkey, but they couldn't find the donkey. இப்பொழுது சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், கழுதையை தேட வந்தோம். கழுதையை காட்டினோம். எங்களுடைய தகப்பன் எங்களை குறித்து கவலைப்படுவாரே. And now the servant is telling that we came to search the donkey, but we've been searching for a while, but rather than that our father will be worried because he will be searching for us. எங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கணும் பெரிய சொத்துக்கள் எங்களுடைய பிள்ளைகள். Whatever the belongings, whatever the treasure we have, the most worst treasure is our children. சில வேளைகளிலே அநேகர் சொல்லுவாங்க, வாகனங்களிலே போய் கொண்டிருப்பார்கள், ஒரு சின்ன ஆக்சிடென்டா பெரிய ஆக்சிடென்டா இருந்தாலும் உடனே சொல்லுவாங்க, கார் போனாலும் பரவாயில்ல, என்ற பிள்ளை உயிரோடு தப்பினது அது போதும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. And you can see in some of the places, you can see if somebody have a car crashes and they will tell that even if the car has been damaged, it's okay, but God has saved our children. That is more than enough. நீங்கள் எத்தனை பேர் சொத்துக்களை நேசிக்கிறீங்களா, உங்களோட பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? How many of you loving your treasure or you loving your children? எல்லாரும் சொல்லுங்க, சொத்துக்கள் இல்ல, அது வேணாம் உங்களுக்கு, அது வெறும் வந்துவோம், எங்களோட பிள்ளைகளை தாங்க அதிகமா நேசிக்கிறோம். Most of them will tell that we don't want treasure, but we love our children more than that. இவர்கள் பாருங்க, இப்படி யோசித்து போட்டு நாங்கள் திரும்பி போவோம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கும் போது, and like you have been thinking that let us go to our fathers, we couldn't able to find the donkey. அவருடைய வேலைக்காரன் சொல்றான், ஒரு பட்டணத்துக்கு போவோம், அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் தீர்க்கதரிசி, அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும். And the servant of the person, he told
Saul's son, we will go to one of the places where we will see the prophet, we will ask him, and whatever he tells, we obey to him and we will do it. ஹalleluya. 3வது அதிகாரம் 9வது வார்த்தையை We வாசிப்போம். turn to 1 Samuel verse 3 verse 9. 9வது வார்த்தை Chapter 3 verse 9. சீக்கிரமாய் வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, நீ 7 வாசிங்க. சாமுவேல் இன்னும் Verse 7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இல்ல 9:7 மாறி வாசிங்க. 9 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 Samuel chapter 9 verse 7. 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். Verse 7. அப்பொழுது சவுல் ம். வேலைக்காரனை வேலைக்காரனை பார்த்து பார்த்து போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம். எண்ணத்தை கொண்டு போவோம். நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் ம். செலவழிந்து சிலவழிந்து போயிட்டு போயிட்டு தேவனுடைய மனுஷகுமாரனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை. நான் 5வது பாருங்க 6வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். And you can see in 1 Samuel on chapter 9 verse 6 and also on verse 7 you can see that there you can see we will go to one of the places where we will see the prophet. So whatever the prophet tells, it's up to now it has happened. So we can go and speak to him and see what they tell. And also they've been worried that to go and see that the man of God, we don't have any offering to give for him. So that's the one of the things they've been worried. நான் மீண்டுமாய் திரும்ப அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவனாய் இருக்கிறார். And he tells that there is a person in the city and he is a greater person in the city. அவன் சொல்வதெல்லாம் நடக்கும் அல்ல வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது. And he tells whatever he say is come to prosper. ஹalleluya. Hallelujah. அந்த பட்டணத்திலே பாருங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பெரியவனாய் இருக்கிறான். And there is a prophet in the city and he is a greater man. தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். When the Lord is greater in your heart, you will see the greater things is happening in your life. அந்த சாமுவேலாகிய தீர்க்கதரிசி பெரியவரை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறபடியால், பெரியவரை குறித்து பேசுகிறபடியால் அவர் சொல்வதெல்லாம் நடக்கும். Since the prophet Samuel is having the greater father, the heavenly father in his heart, so whatever he tells, the greater things is happen according to that. சாமுவேலுக்கு பாப்பம் என்று சொல்லி சொன்ன பாருங்க, உடனே அங்கே சொல்ற காரியம் என்ன? வெறுங்கையாய். சவுல் சொல்ற காரியம் வெறுங்கையாய் எப்படி நாங்கள் ஊழியக்காரரை பார்க்க போக முடியும்? And when these persons was planned to go to meet the prophet Samuel, they have been thinking on the way, how can I go and meet the prophet with empty handed to see him? கைவிசம்மா கைவிசு கடைக்கு போகலாம், கைவிசு வெறுங்கையா போகலாமா? And you can see there is a song you will tell, with empty handed can we go to the shop? நான் ஷாப்ல போயிட்டு நான் வெறுங்கையா போய் திங்ஸ் எடுத்து சாமான் கேட்டா அவங்க தருவாங்களா? அதோட When we go to the shop with our empty handed, will they give you things to buy? ஒரு ஊழியக்காரரை பார்க்க போகும்போது பாருங்க, சவுல் சொல்ற எப்படி நான் வெறுங்கையாய் போக முடியும்? And Saul was telling that, how can I go with the empty handed to the prophet Samuel? காரணம் அவருக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். Because the Lord within himself is greater God who lives within him. ஹalleluya. Hallelujah. ஆலயத்துக்கு வரும்போது நாம் ஒருபோதும் வெறுங்கையாய் வரக்கூடாது. And he tells, I don't want to go to see him with the empty handed. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய இருதயம் துதியினாலே நிறைந்து வர வேண்டும். And always when we come to the church, to the service, don't come with the empty hearted, filled with the praise and worship to honor the Father. ஏதோ சபை ஆராதனைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி போட்டு வந்துட்டு போக கூடாது. Don't come to the church as a traditionally, as for namesake, as routinely. தேவனுடைய ஆராதனைக்கு முதல்ல பாருங்க, வீட்டில இருந்து தேவ பிரசன்னத்தாய் கண்ணீர் விட்டு அழுது நம்முடைய இருதயம் நிரம்பி வெறும் இருதயமாய் வரப்படாது, நிரம்பப்பட்ட இருதயம். எப்படி நிரம்பப்பட்ட இருதயம்? நன்றி நிறைந்த இருதயமாய், சோத்திரம் நிறைந்த இருதயமாய், துதியுள்ள இருதயமாய் இந்த இடத்திலே வர வேண்டும். Whenever we come
come to the presence of the Lord, every time you remember that you come with a filled heart, your cup shall be overflow with the praise and worthy and worshiping the Lord with your heart. ஹalleluya. Hallelujah. ஒருவன் வியாதியாய் இருந்தா பாருங்க, நாங்கள் அவனை பார்க்க போகும்போது என்ன செய்வோம்? வெறுங்கையா போறோமா? If somebody is being hospitalized and is living sick, do we go and see them empty-handed to see them? நான் சில பேரை பார்த்திருக்கிறேன், வெறுங்கையாய் ஒரு வியாதி பலவீனங்களாக இருந்தா வெறுங்கையாய் போய் அங்கே இருக்கிற 2 உறைஞ்சு சாப்பிட்டு என்ன சரியில்லாத உறைஞ்சு வச்சுக்கன்னு சொல்லி போட்டு பாராட்டம் இருக்கிறாங்க. And there are people, they go and see the sick people, they go empty-handed and they see some oranges on the table and they have a little piece of oranges and they say, this orange is no good tasted. They blame that. ஹalleluya. ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது பாருங்க, சவுல் சொல்றார், எப்படி நான் வெறுங்கையாய் போக முடியும்? And by seeing the prophet Samuel, Saul was telling, how can I go with empty-handed to him? தேவனிடத்திலே வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை நாம் வெறுங்கையாய் வரக்கூடாது. Never come to the God's presence with an empty-handed in the God's presence. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிக்கணும். If you turn to the Bible and Proverbs chapter 3 verse 9 சீக்கிரமாய் வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது 10வது வார்த்தை. If you turn to the Bible and Proverbs 3 உன் பொருளாளர் 10. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். ஞானம் உன் 9வது உன் பொருளாளர் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். Honor the Lord with your wealth and the first fruit of all your crops, and then your barns will be filled with overflowing. எத்தனை பேருக்கு விருப்பம் உடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய? How many of you believe that your barn should be overflow? பார்க்க எல்லாம் சீரியஸா இருக்க மாதிரி பயமா You இருக்கு. are looking everybody seriously, you've been very frightened. எல்லாருக்கும் விருப்பம் இல்லையா? என்னுடைய களஞ்சியங்கள் Everybody wants the barn should be overflowed. வெறுமனையா இருக்கப்பட, வீடு நல்லா இருக்கப்பட. Everybody wants the house should be filled. வீடு ஆசீர்வாதமாய் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் சொன்னால் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க We வேண்டும். need to give the first fruit. ஹalleluya. Hallelujah. முதல் பலனை கொடுக்க வேண்டும். We need to give the first fruit of all your முதல் crops. கனியை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். We need to give the first fruit of all your crops. நாங்கள் பாருங்க, காணிக்க தசமாக கொடுக்க நான் நினைக்கிற மனுஷனுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்றேன். இல்லை, தேவனான அருமையான பிள்ளைகளை இல்ல, நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். When you give the offerings and tithe, you are not giving to any man, but you are giving to the Lord. சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தாவே உம்மிடத்திலே வாங்கினா உங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கிறோம் என்று சொன்னார். Psalms the David says, I receive it from you and I am giving back to you, Lord. அருமையான தேவனே, பாருங்க, கர்த்தர் வேலை செய்யறதுக்கு பலத்தை தருகிறார். God has given us the strength to work hard. ஒரு வியாதி வந்தால் நாங்கள் எப்படி வேலைக்கு போய் எப்படி சம்பாதிக்க முடியும்? Think about that. If you have any disease, how can we work hard? சம்பாதித்த வருமானத்தை எப்படி அனுபவிக்க முடியும் ஒரு வியாதி இருந்தால்? How can we work hard and receive the blessing if we have any diseases? என் ஆண்டவர் சுகபலமாய் பத்திரமாய் பாதுகாக்கிறது. The God who protects us and gives us the good health. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். God is being with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God is being with you. அருமையான பிள்ளைகளை நீங்கள் ஊழியக்காரரை கனப்படுத்தும் போது தேவன் உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். When you be comforting the servant of God, God will comfort each every one of you. ஹalleluya. Hallelujah. நான் ஊழியக்காரருக்கு நீங்கள் பெருசா கொடுக்கும்படியாய் நான் சொல்லல தேவனே. I'm not telling to give lot to the servant of God. ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். God is blessing the servant of ஆனால் God. உங்கள் நிமித்தம் ஊழியக்கார ஆசீர்வதிக்கிறவர் உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். Because of you serve to the Lord, serve to the servant of God, and so that you receive the blessing. உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். And your barn shall be overfilled. உங்களுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். House shall be blessing. கொடுத்து பாருங்க தேவனுடைய பிள்ளையாரே. Give and see, and you will see the blessing. தேவனுடைய நாம மகிமைப்படுவதா. Glory be to the name of the Lord. அவர் அப்படியே பாருங்க, வேலைக்காரன் கூட எங்கள்கிட்ட அரைக்கேல் செக்கேல் வெள்ளி இருக்கிறது, அதை கொண்டு போய் நாங்கள் அந்த ஊழியக்காரர்கிட்ட போவோம்னு சொல்லி போறாங்க. And also he takes some of the offering and he takes to the servant of God. இந்த தகப்பனுடைய கீசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சவுல் போகும் பொழுது கிட்டத்தட்ட வேதத்திலே 7 ஆசீர்வாதங்களை அந்த சவுல் பெற்றுக்கொண்டார். And when he obeyed
to the word of God and the father, and he received the 7 different blessings. நான் அந்த 7 காரியங்களை வியாக்கியானம் செய்ய எனக்கு நேரமில்லை, சொல்லிக்கொண்டே போறேன். நீங்க வீட்டை போய் தியானித்து I பார்க்கலாம். don't have not much to tell about what are the 7 blessings, but I will tell few of the things, and then you can later on you can go. முதலாவது காரியம் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 19வது வார்த்தை. If you read the first in 1 Samuel chapter 9 verse 19, வாசிங்கோரால். and one of you read on 1 Samuel chapter 9 verse 19. சாமுவேல் சவுலுக்கு பிரதித்திரமாக வாசிங்க. ஞான சிருஷ்டிக்காரன் நான் தான். ஞான சிருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறி நீ எனக்கு முன்பே மேடையின் மேல் ஏறி போய் போய் நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். வேண்டும். நாளை காலமே நான் இதயத்தில் உள்ளதை நாளை காலமே உன் எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து இதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். And you can see that I am the seer. Samuel replied, "Go up ahead of me to the high place, for today you are to eat with me, and in the morning I will let you go, and I will tell you all that in your heart." இந்த கவலை கழுதைகளை துளைந்த கவலையோடு சவுல் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போகிறார். And Saul was being broken-heartedly with the loss of the donkey. He went to see the prophet Samuel. உடனே பாருங்க, அங்கே சாமுவேல் சவுலை அழைத்து நீ என்னோடு போஜனம் பண்ண வேண்டும். And immediately prophet Samuel, he told Saul, "Stay with me and have the dinner." And he's telling, "You need to eat with me." கழுதை குறித்த காரியத்தை பேசுகிறேன், ஆனாலும் நீ வந்து மேடையிலே என்னோடு சேர்ந்து போஜனம் பண்ண வேண்டும். And prophet Samuel called Saul to stay with him and asked him to come and eat with him. போஜனம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. What is the sign of having the dinner with the both of them together, which is the sign having the relationship, building of the relationship among them? ஒரு தீர்க்கதரிசியோடு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனோடு ஐக்கியப்படத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுகிறார். And God has given the grace for the Saul to have a relationship with the prophet Samuel, so that they can have the divine relationship with them. இது எப்பொழுது நடக்கிறது? தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது. And this happened when the children of God obey to the father and they go. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே வந்தபடிதான் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டார். And when Son of God Jesus Christ, he obeyed to the Father through the obedience of the Son, and we all been saved. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையால் என்னையும் உங்களையும் ரட்சித்தார். And by shedding the blood of Jesus Christ in the cross, every one of us has been saved. அவர் கொடுத்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது. His salvation is a greater thing. அவருடைய ரத்தம் விலை மதிக்க முடியாதது. We cannot know the price of the blood of Jesus Christ. இங்க பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய ஊழியக்காரனோடு அங்கே சவுலுக்கு ஒரு ஐக்கியம் வருகிறது. And you can see the Saul was having a divine relationship with prophet Samuel. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனியா இருக்காதீங்க. You shall not be alone. Don't be alone. ஊழியக்காரனோடு விசுவாச குடும்பங்கள் ஐக்கியப்பட வேண்டும். We have a relationship, divine relationship with the children of God and with the servant of God. ஐக்கியப்பட எங்களுக்குள்ளே தேவனுடைய பலம் அதிகமாகிறது. When you have a divine relationship with the children of God, and you will receive the strength of the Lord. ஊழியக்காரர் என்ன செய்வார்கள்? தேவனுடைய பிள்ளைகளே சொல்லுங்க, ஊழியக்காரர் என்ன செய்வார்கள்? Do you know what the servant of God will do? அது மாத்திரமல்ல, கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. Pray for us. Yeah. And அது they மாத்திரமல்ல, will pray for you. Of course they will pray எங்களுக்காக for you. ஜெபிப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஆலோசனை தருவார்கள். And they will give counseling for you, the servant of God. அந்த ஆலோசனை தேவனிடத்திலே கட்டி சேர்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். And that counseling will lead you to connect to the Lord. ஊழியக்காரர்கள் கடிந்து போகும்போது சோர்ந்து போகாதீங்க. And whenever the servant of God tell you instruction hardly, don't break your heart. அவர்கள் நீங்கள் கெட்டு போகும்படியாக உங்களை கடிந்து கொள்ள மாட்டார்கள். Nobody will correct you not to
not to become destroying you, உங்களை சோர்ந்து போகும்படி அவர்கள் பேச மாட்டார்கள். not to bring you down. They don't talk like that. நீங்கள் அவரோடு கிட்டி சேர்ந்து அவருடைய வருகையிலே மணவாளுடைய வருகையிலே மணவாட்டியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக The இருக்கிறது. reason the servant of God console you, correct you, and correct in each every way, so that you shall be connected to the Lord of the God, and also you shall be found in the second coming of the Lord Jesus தேவனுடைய Christ. ஊழியக்காரன் திட்டும்போது ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது. அவன் நன்மைக்காகவே எனக்கு செய்கிறான். When the servant of God scold you, don't lose your heart, and it is everything for the goodness of அதே போல God. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பனோ தாய் உங்களை கண்டிக்கும் போது நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால நன்மைக்காகத்தான் And பண்ணுகிறார். when the parents condemn you, when the parents scold you, don't get fed up, and then it is for your goodness of your future. எப்படி சொல்வார்கள்? பேரண்ட்ஸ் சொல்வார்கள், நாங்கள் வாழ்ந்து முடிஞ்சிட்டோம், இனி நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று. And with the parents, most of them, they tell that we have finished our race, but we are living for the children. இங்க இருக்கிற தாய் தகப்பன் உங்கள் ஒவ்வொருவரையும், வாலிப பிள்ளைகள் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் நேசிக்கிறார்கள். And God and parents, everyone, they loving their children. ஆனபடி அவங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. So that children of God, obey to your parents. உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. Obey to your parents. கீழ்ப்படியும் போது அங்கே தேவ மனுஷனோடு தேவனுடைய ஊழியக்காரோடு ஐக்கியப்படத்தக்கதாய் முதலாவது கர்த்தர் அற்புதம் செய்வார். And when you obey to your parents, God will connect the way to have a relationship with the servant of God. இரண்டாவது The second blessing, 1 சாமுவேல் 9:20. and if you read on 1 Samuel 9 verse 20, அல்லேலூயா. வாசிங்க, சீக்கிரமாய் வாசிங்க. அது ஒரு வாசிங்க. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இச்சைகளுடைய அபீட்சை, அவருடைய அன்பு எல்லாம் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரை அனைவரையும் என்றார். As for the donkey you lost 3 days ago, do not worry about them. They have been found, and to whom is all the desire of Israel turned, if not to you and all your father's family. கழுதையை குறித்து கவலைப்படாதே, கழுதை உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். And don't worry about the donkey which is lost, you will find it. 3 நாளைக்கு முன் கழுதையை காண்பாய், அதை குறித்து கவலைப்படாதே. And the prophet tells, after 3 days you will find your donkey. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையில அன்பாய் இறைவாய் இருக்கிறார்கள். And people of Israel, they've been loving you with wholeheartedly. ஹalleluya. Hallelujah. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகும்போது பாருங்க, அவன் போன காரியமாய கழுதை கண்டுபிடிக்கப்படுகிறது. And when we obey to the parents, children, when they obey to the parents, and he found the lost donkey. இரண்டாவது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றிற்கு அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். And then you can see he's revealing the love for the Israelite people. மூணாவது காரியம் பாருங்க, மிகவும் பெரிய காரியம். 10வது அதிகாரம் 1வது And வார்த்தை. the third blessing which he received is 1 Samuel 10 verse 1. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து தைலக்குப்பியை எடுத்து தலைமேல் வார்த்து அவன் தலைமையிலே வார்த்து அவனை முத்தம் செய்து, தரத்தின் மேல் கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. And you can see that in the Samuel took a flask of oil and poured it on Saul's head and kissed him, saying, has not the Lord anointed you leader over his inheritance. அங்கே சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அங்கே சவுல் மேல் எடுத்து ஊற்றி தலைவனாய் அபிஷேகம் பண்ணுகிறார். And so prophet Samuel, he take the jar of the oil and he poured upon Saul's head and he anointed him as a leadership. ஒரு ராஜாவாய், ஒரு தலைவனாய் சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். And Saul was being anointed and he was being kept as a leadership by the Samuel. அந்த காலத்திலே வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் பாருங்க, அவர்கள் எண்ணெயை என்ன செய்வார்கள்? வார்ப்பார்கள். And for the Holy Spirit, you can see pour the jar of the oil upon the Saul's head. இப்பொழுது சாமுவேல் சவுல் மேலே எண்ணெய் வார்க்கப்படுகிறது.
சாமுவேல் ஆவியினால் நிறைந்தது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாய் அபிஷேகம் And பண்ணப்பட்டார். when jar of the oil is being poured upon Saul, you can see that he received not only the Holy Spirit, but also he's been ordained as the king. முதலாவது பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, முதலாவது இஸ்ரவேலின் ராஜாவாய் சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். He is the first king of the Israelites. ஹalleluya. Hallelujah. தகப்பனுடைய கீழ்ப்படிந்து, தம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கழுதை தேட போனவன் இப்பொழுது ராஜாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். You can see when the children of God obeyed to their father and mother and the parents, and we see that when he obeyed, he went to search the donkey, and now he became as the king of Israel. எத்தனை புரிஞ்சு போயிடுச்சு. How many of you understand? How many of you understand it gone? ஹalleluya. Hallelujah. நீங்க அதோட பிள்ளைகளே, Everybody you understand what he telling? இவருக்கு பார்க்க சிம்பிளா இருக்கு. ஆண்டவர் அப்பாண்ட சொல்லி கேட்டு வந்துட்டே கழுதையை பார்க்க, கழுதை தேட போனவன் இப்பொழுது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி போட்டு You can see the scenarios what we've been talking about. The person who went to search the donkey, imagine now he becomes as a king of Israel. நீங்கள் யாராய் இருக்கலாம், உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். And when whoever may be, when you obey to the parent, and God will bless you abundantly. அது மாத்திரமல்ல, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியும் போது, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். When you obey to the servant of God and the wife, when you obey to the husband, you shall be blessed abundantly. நாங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். And we need to take a decision. ஒரு பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். We need to obey to our parents. ஒருவேளை இலக்கலாம் பெற்றோர் அப்பா இல்லை அம்மா இல்லை இறந்து போட்டாங்க, நாங்கள் தான் காட்டுக்கு நான் தான் ராஜான்னு சொல்லி நினைக்க கூடாது. And you may be sometimes thinking, my father died, mother died, so I am the king for everything. You cannot think like that. வயது சென்றவர் அங்களா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம், அவர்களுக்கு நாங்கள் அவர் சொல்றதை கேட்டு கனம் பண்ணி அவர்களுக்கு சொல்றதை வார்த்தைகளை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். You may be having the next level of the parents, maybe uncle or auntie. You make sure that you obey for them. முன்ன காலங்களில் பாருங்க, இந்தியா தேசங்கள்ல இலங்கை தேசங்கள்லாம் கூட்டு குடும்பம் என்று சொல்லி இருப்பாங்க. And in those days you can see in India and Sri Lanka, you can see they used to have a joint family. ஊர்ல 15 பேர் 20 பேர் வந்து பெரிய அண்டாக்கள் எல்லாம் வச்சு குக் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க. They will be having like 15 members all together and a joint family, and they will be cooking with the big vessels. அண்டாவில குண்டாவில். Now there is no vessels or anything, they are all single families. ஒரு ஃபேமிலியே பாருங்க, பிள்ளைகளை வந்து ஒரு அப்பா அம்மாவே இந்த தேசங்கள்ல வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவங்களை பராமரிக்க முடியாமல் இருக்கிறாங்க. And nowadays you can see that even the children find difficult to call their parents and to serve them. அப்பா நான் மறை பண்ணிட்டு நான் ஒரு பக்கம் போறேன், நான் வடக்கா போறேன், நீங்க தெற்கா போங்க. And sometimes the children they will say, I got my family, I'm just going myself and you look after yourself. இந்த கூட்டு குடும்பம் இருக்க பாருங்க, பெற்றோருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எவ்வளவு ஆலோசனைகள், எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படியாய் வாழ தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. And you can see when we join family, the grandparents, they give a lot of counseling, their experiences which help us to grow. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு பாருங்க, அவருடைய பிள்ளைகள் வாழுவாங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வாழுவாங்க. And you can see when they listening to the counseling of their elder people, and you can see the generations of generation, they see the blessings. ராஜாவாய் கழுதை தேட போனவன், நீங்க மறக்க கூடாது, கழுதை தேட போனவன் ராஜாவாய் வருகிறான். And you remember that person who went obeyed to the parent, he went to search the donkey, and he was lifted up to as a king of Israel. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது மாத்திரமல்ல, திரும்பி போகும்போது அபிஷேகம் நிறைந்தவர்களாய் நீங்கள் கடந்து போவோம். When you may be coming in the God's presence with the empty hand, but when you go, you filled with the mighty பரிசுத்த ஆவியினால நிறைக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord, the Holy Spirit will fill you and He will send you back. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 3வது 4வது வார்த்தை சீக்கிரமாய் வாசிங்க. If you turn to the Bible on 1 Samuel and chapter 10 and verse 3 and 4, சீக்கிரமாய் வாசிங்க. அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், 3 ஆட்டுக்குட்டிகள், இன்னொருவன் 3 அப்பங்கள், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. 3 ஆட்டுக்குட்டிகள்,
அப்பங்கள் திராட்சரசம் துருத்தியை கொண்டு வருவாங்க. ஹalleluya. And when you go to the place, you will see the three people. They will bring 3 goats, and then இந்த மூன்று அடையாளம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததாய் இருக்கிறது. and you can see the 3 signs of this thing. ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவுக்கு ஒத்ததாய் இருக்கிறது. Lord Jesus Christ. ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவுக்கு ஒத்தவராய் இருக்கிறது. The goat, which is the symbol, the sign for the Lord Jesus Christ. பாஸ்கா ஆட்டுக்குட்டி சொன்னால் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள் எல்லாம் அவர் வந்து கடந்து போகத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டினார். மரணத்திலே இருந்து விடுதலை கொடுத்தார். And you can see the Passover, which is the sign of which the Lord has given us the redemption from the sin. அப்பங்கள் அவர் எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம். And the bread, which shows us that it has been broken body forever. திராட்சரசம் புதிய உடன்படிக்கையாக இரத்தமாய் இருக்கிறது. You can see the wine, which is a sign for the blood of Jesus Christ. நாங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் அறிய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. And whenever you obey to your parents, you will see you will understand the love of God. ஹalleluya. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். If you read on 1 Samuel 10 verse 6, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். the Spirit of the Lord will come upon you. நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் You will prophesy with them. உன்மேல் இறங்குவார். நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவாய். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவாய். And the Spirit of God will come upon you, and you will prophesy. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கும்போது சவுல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனாய் இருப்பான். And when the Spirit of God comes upon Saul, and he began to prophesy. அநேக காரியங்களுக்கு தீர்க்கதரிசனம்னு சொல்றார்கள். And nowadays you can see so many different things they tell as a prophecy. அதை பற்றி நாம் பேசல. I'm not going to talk about that. பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அது நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். And when the Spirit of God fill you and you prophesy, and it will happen because it comes from the இந்த Lord. ராஜா பாருங்க, ராஜாவாய் வந்து எப்படி போறார் சொன்னால் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ராஜாவாய் இருக்கிறார். And the Saul was being filled with the anointing of the Holy Spirit. ஏன் இந்த உலகத்திலே பாருங்க, தேசங்கள் ஏன் யுத்தங்கள், ஏன் சண்டைகள், ஏன் பிரச்சனைகள் வருகிறது அன்பான பிள்ளைகளே. And now you can see why in this world everywhere war, and everywhere calamities, and everywhere destruction in the world. இந்த உலகத்தில் உள்ள அநேக ராஜாக்கள் பாருங்க, வேதத்தை வார்த்தையை வைத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வார்த்தையின்படி நான் என்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்கிறேன் ஓத்துன்னு சொல்லுவார்கள். ஹalleluya. அதற்கு பதிலாக பாருங்க, விக்கிரகங்கள் இந்த காரியங்களை வைத்து அநேக ராஜாக்கள் பதவியை செய்கிறார்கள். புரிஞ்சு கொள்றீங்களா அந்த பிள்ளைகளை? And you can see that in these days you can see that people, those who are ruling the country, they have not been doing according to the biblical thing, but when they do according to the biblical thing, they will receive the blessing for the nation. ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து அதன்படியாக ஒரு ராஜா ஆளுகை செய்யும் பொழுது தேசத்திலே சமாதானம் இருக்கும். And when the king of the nation, when they do according to the biblical, then the nation will receive the peace. இப்பொழுது சவுலுக்குள்ளே யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். And Saul was being filled with the Holy Spirit. அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற மனுஷனாய் இருக்கிறார். And he was being prophesying now after receiving the Holy Spirit. அதே போல 1 சாமுவேல் 10:7வது வசனம் 6வது காரியம். If you see on 1 chapter 10, சுருக்கமாய் சொல்லி கொண்டு போறேன். 7வது வசனம் வாசிங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். சபைக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். And you can see that on these sides are fulfilled. Do whatever you can find to do, for God is with you. ஹalleluya. இந்த காரியங்கள் செய்யும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். And see, when whatever you do, and God is with you. தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களை செய்யும் பொழுது, உங்களுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். When you obey to your parents and do, and God is with you. பக்கத்துல உள்ளவங்க கரங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. இறுக்கி பிடிங்க, கைகளை இறுக்கி பிடிங்க. வந்தனால கரம் பிடிச்சு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Hold the hands to the neighbors and say that God is with you. God is with you. சொல்லுங்க. நல்ல கரங்களை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க, பயமில்லாம சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கையை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு கூட. God is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. ஹalleluya.
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. கர்த்தரின்படி வாழுகிற வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். According to the word, the Lord is with you. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். When you obey to the word of God, the God is with you. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். When you obey to the parents, the Lord is with you. The Jesus is with you. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். The Lord Jesus is with you. இயேசு உங்களோடு இருக்கிறார். God is with you. ஹalleluya. இயேசு உங்களோடு இருக்கிறார். The Lord is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. தேவ வல்லமையோடு நடந்து புறப்பட்டு போவீங்க. You will be going with the power of the Lord. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வார்த்தை. And if you read on 1 Samuel verse 10 verse 9, அவன் சாமுவேலை விட்டு போகும்போது திரும்பின திரும்பின போது போது தேவன் அவனுக்கு வேறு இதயத்தை தேவன் அவனுக்கு வேறே இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த அடையாளங்கள் அன்றைய தினம் அடுத்த நாள் அன்றைய தினமே நடந்தது. and it tells that and when Samuel was left and God gave the new heart for the Saul and it happened on the same day. புதிய இருதயம். புதிய இருதயம். God gave the new heart. ஹalleluya. உங்களுக்கு புதிய இருதயம் வேண்டும் ஆண்டவர். We need a new heart. புதிய இருதயம். ஹalleluya. கசப்புள்ள இருதயம் வேண்டாம். We don't want the bitterness of the heart. பெருமையுள்ள இருதயம் வேண்டாம். The pride heart we don't want. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பாருங்க 53 அதிகாரத்துல வந்து அவர் வறண்ட நிலத்திலே துளிக்கிற வேலை போல இயேசு அவர் வந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம் மறுமையான பிள்ளைகளே. If you read on Isaiah 53, you can see the Lord came as a rooted from the ground. தன்னை தாழ்த்தினார் தரை மட்டுமாய். He humbly surrendered himself unto the தன்னை ground. இயேசு தாழ்த்தினார். God surrendered himself. தங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய். When we humble ourselves, the God will lift you up. இருதயத்திலே பெருமை வேண்டாம். We don't want any pride in the heart. கசப்புகள் வேண்டாம். We don't want any bitterness in the heart. மற்றவர்களை குறித்து கோபப்படாதீங்க. We don't want any anger with anybody. எரிச்சல் படாதீங்க. Don't get jealous with anybody. ஆண்டவரே இந்த 40 நாட்கள் நான் உங்களுக்கு உபவாசம் இருக்கிறேன் அல்லவா புதிய இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, in these 40 days, let me, God, give me the new heart for us. புதிய ஒரு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. Let the Lord give us the new anointing in these days. அவர்களை ராஜாக்களாக ஆசாரியராக உங்களை அபிஷேகம் பண்ணி. God has been anointed as a high priest and the servant of God. அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். We need that anointing. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். When we obey to the parents and we need this. வானத்துக்கு பூமிக்கும் பாருங்க உள்ள பரலோக தேவனுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிந்து நடக்க. We need to obey to the Lord and the அந்த Father. நாளையில பார்த்தது பூமிக்குரிய தகப்பன்தாகி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். We need to obey for the heavenly Father and also to the earthly Father. வாலிபரே உங்களுடைய மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். And the young people, you obey to the elders. கீழ்ப்படிகிறது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். The obedience will bring you a greater blessing. என்ன பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God will be with you. God is with you. The God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். The God is with you. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். Jesus will be with இயேசு you. உங்களோடு கூட இருக்கிறார். எடுத்துரிப்போமா இயேசு உங்களோடு கூட Let இருக்கிறார். us all stand up. The Lord is இயேசு with you. உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with இயேசு you. உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது பரம பிதாவுக்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பாருங்க, ஒரு கழுதையை தேட போனவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானங்களை பாருங்க. அவன் அபிஷேகம் பெற்று அவன் வேறு மனுஷனாக அவன் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. He was a different person when he received the anointing. நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது நீ வித்தியாசமான ஒரு மனிதனாக நீ காணப்படுவாய். உலகத்துக்கு வித்தியாசமான மனிதனாய் நீ காணப்படுவாய். நீ வேலை பார்க்கிற இடத்துல நீ வித்தியாசமான மனிதனாய் நீ காணப்படுவாய்.
காணப்படுவாய். உன் குடும்பத்தில் நீ வித்தியாசமான ஒரு மனிதனாய் காணப்படுவாய். நீ இருக்கிற இடத்திலே இருக்கிற தேசத்திலே நீ வித்தியாசமான மனிதனாய் காணப்படுவாய். பரம தகப்பனுக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது, பரலோகத்துக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை மகிமைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதோ மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்தில் புறப்பட்டு வந்தபடியினாலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்களும் திறந்து தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே மேன்மையானது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே தகப்பனே சபை ஆண்டவரே தேவ மனுஷர்களுக்கு கீழ்ப்படிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு பேசின இந்த 7 ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான உங்களுடைய அன்பு தாசனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் சத்யா குடும்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்க எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மான்செஸ்டர் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சபை ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லைகள் விரிதாகும்படியாக, இடதுபுறம் வலதுபுறம் ஆண்டவரை இடம் கொண்டு பெருகத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை நீங்க எடுத்து பயன்படுத்துகிற இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை திரளாய் நீங்க கொண்டு வருகிற அந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு நீங்க கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், எனக்கு பயங்கரமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் மூலமாக இந்த நாட்களிலே, லென்த் நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்கு நம்ம இந்த நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை புதிதாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே அவருடைய அன்பை அதிகமாய் தியானிங்க. அவருடைய அன்பை நினைத்து நினைத்து அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஒரு பாடலை பாடுகிற பொழுது அப்படி கர்த்தருடைய நாம மகிமை கேட்டு நாங்கள் காணிக்கை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம். Thank you Jesus. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வந்தீ உதவி செய்தே, துணையாய் வருவார் உதவி செய்வார். கைவிடா 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 கைவிடா. துதிபலி அனுப்பையுமே சிறியவை ஏற்றுக்கொண்டார். துதிபலி அனுப்பையுமே சிறியவை ஏற்று
தகப்பனே உமக்கு சொல்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு சொல்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பிரசன்னம் எங்களை மூடி பாதுகாத்த கிருபைகளுக்காக உமக்கு சொல்கிறோம். இந்த பிள்ளைகள் போட்ட காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து தேவன் அதை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திக்கிறபடினால உமக்கு சோதரம் அப்பா. இம்மட்டும் இதுவரை ஒவ்வொருவரையும் நீங்க பராமரித்து வந்த எல்லாவித கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதித்து நீங்க அனுப்புகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. சமாதானம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நீங்க வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனைகள் வியாதியில கஷ்டப்படுகிறார்களோ அவை எல்லாம் உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகிறதற்காய் உமக்கு சோதரம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கும் நீங்க பதில் கொடுத்தபடினால உமக்கு சோதரம். அன்பின் கரத்துகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மாட்டோம். தொடக்க முதல் முடிவு மட்டும் கிருபையாய் நடத்தின எல்லாவித தயவுக்காக உமக்கு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அந்த பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். டீ குடிச்சிட்டு போங்க.